அப்படிக்கா போ. சும்மா ஒரு மாதிரி இருக்குன்னு ஓவரா பண்ணி தலை வலிக்குது நவுறுனா கத்தாதன்னு சொன்னா இல்லையா? நான் முத்தம் கொடுக்குறேன் என்ன உனக்கு பாரு நவுறு சொல்லிட்டு தைய. ஹாய் சில குட்டீஸ், நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ப்ராங்க் வீடியோ தான். என்ன ப்ராங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே இந்த ப்ராங்க்கில் செம்ம இரிட்டேட்டிங் ஆயிடுவா. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேறு ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு ப்ராங்க் எடுக்க போகிறேன் நைட் நேரத்தில். என்ன ப்ராங்க்னா கிஸ் ப்ராங்க் தான் எடுக்க போகிறேன். கிஸ் ப்ராங்க் மட்டும் இல்லாமல் அதில் ரொம்ப கட்டி பிடிக்கிறதா இருக்கும், எல்லாமே சேர்ந்துருக்கும். இந்த ப்ராங்க் இந்த நேரத்தில் ஏன் எடுத்து அவங்க கடுப்பாவானா, அவங்க வீட்டில் வந்து இப்போ தான் வந்து அவங்க அக்காலாம் வந்திருக்காங்க, குழந்த பிறந்திருக்கு இப்போ தான். ஸோ எங்கள் வீட்டில் தான் ஸ்டே பண்ணுறாங்க. இந்த டைமில் இந்த மாதிரிலாம் போய் நான் அவளை அந்த ஹாலில் படுத்துருக்காங்க, நான் கிச்சனில் வந்து இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். உள்ளே மேடம் தூங்கிட்டு இருக்காங்க, நான் பெட்ரூமில் தான் தூங்குவோம். இந்த டைமில் போய் அவளை நான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவளை இந்த மாதிரிலாம் பண்ணால் சத்தியமாக இரிட்டேட்டிங் ஆவாள், ரொம்ப கோவப்படுவா. ஏன்னா வந்து கெஸ்ட்டு வந்திருக்காங்க, நீ ஏன் இப்படி தப்பாக நடந்துக்கிறேன் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுவா. இருந்தாலும் அவளை நம்ம வந்து இரிட்டேட்டிங் பண்ணியே ஆகணும். சீரியஸாகவே இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டோம். இருந்தாலும் வீடியோக்காக தான் நான் மெயினாக இதை பண்ண போகிறேன். ஏன்னா அடிப்பாளா இல்லை ரொம்ப கோவப்படுவாளான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒருத்தவங்க கெஸ்ட் இருக்கும் போது இந்த மாதிரி தப்பாக ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு சத்தியமாக அவளுக்கு கோவம். நான் இதில் வந்து அவளை கிஸ் மட்டும் தான் பண்ண போகிறேன். கிஸ் பண்ணிவிட்டு கட்டி பிடிக்கிற மாதிரி போயிட்டு அவளை கோவப்படுத்தி கோவமாக்க போகிறேன். ஸோ நம்ம வந்து உள்ளே போயிட்டு அந்த ரூமில் தான் படுத்துட்டு இருக்கா. ஸோ நம்ம உள்ளே போய் கேமரா செட் பண்ணிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து கண்டிப்பாக கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. ஸோ நம்ம வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே போகலாமா? நம்ம போய் கேமரா செட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா செட் பண்ணியாச்சு. ஸோ வந்து இந்த வீட்டில் வந்து இந்த மாதிரி ப்ராங்க் நான் பண்ணதே இல்லை, ஃபஸ்ட்டு வாட்டி ட்ரை பண்ணுறேன். செம்மையாக அடிக்க போகிறலாம், என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியல, எனக்கு ஒரு பயமாக இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து அவளுக்கு வந்து பிடிக்காது தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி தூங்குற டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி கிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், கட்டி பிடிக்கிறதா இருக்கட்டும், அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது, டிஸ்டர்ப் பண்ணாலே பிடிக்காது. அதை தான் நான் பண்ண போகிறேன். ஓகேவா? எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்கள். என்னை எத்தனை வாட்டி டிஸ்டர்ப் பண்ணியிருப்பான், அதுக்கு தான் இந்த ப்ராங்க் நான் பண்ணுறேன். நான் எப்பயுமே வந்து கிஸ் பண்ணாலும் கண்ணத்தில் தான் பண்ணுவோம், மற்றபடி பண்ணவே மாட்டான். வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க நீங்கள். ஓகே, கையை கூட உள்ள இருக்கு, எப்படி கிஸ் பண்ணுறதுன்னு தெரியல, பயமாக இருக்குது. அடிச்சிட்டானா என்ன பண்ணுறது ராத்திரி ராத்திரி. என்ன ஒரு சோகம். ரொம்ப நாள் ஆசை ப்ராங்க் நிறைவேறுது. இப்படி பார்த்தா எப்படிங்க கிஸ் பண்ண முடியும்? முழுக்க வரணும். சொன்னே இல்லாமல் படுத்து வருது. செம்மையாக தூங்கிட்டான். ஓகே, இப்போ இந்த கணத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி தூங்கிட்டு எப்படி கிஸ் பண்ணுறது சொல்லுங்கள். ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலை. என்ன இந்த நேரத்தில் என்ன தூக்கம் உனக்கு? முந்திரியும் கொஞ்ச நேரம் காதெல்லாம் வலிக்குது குட்டி, எழுந்துரு குட்டி, தயவு செஞ்சு. என்ன அந்த நேரத்தில் தூங்கிட்டோம் கொஞ்ச நேரம்.
எங்க தள்ளி போ அப்படிக்கா சனிய நீ வலிக்குது நான் அடிச்சிருவேன் நான் சொல்லிட்டேன் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன் நான் ஏந்து ஒழுங்கா போயிடுவேன் கிஸ்மண்ட் கூட எந்திரிடி இந்த நேரம் தூங்கிட்டு இருந்தா ரொமான்ஸ் பண்றேன் ஏய் தள்ளு பைத்தியம் ரொமான்ஸ் பண்ற நேரத்துல என்னடி தூக்கம் உனக்கு எந்திரி தள்ளுன்னு கால் வலிக்குது அப்படிக்கா போ சும்மா நோய் நோயின்னு இருக்காத சரி ஒன்றும் பண்ணல இரு ஏன் அப்படிக்கா போன்ற சும்மா நோய் நோயிச்சு நவுறு அப்படிக்கா என்ன இப்போ நான் யாரையோ கூப்பிட்ட மாதிரி ஓரம் பேசிட்டு இருக்கேன் உன்னதானே கூப்பிடுறேன் தூக்கம் வருது அப்படிக்கா நவுருன்னு சொல்லு என்ன மூஞ்சி வச்ச மாதிரி பேசிட்டு இருக்க வேற யாரு கூட பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க நான் யாரு உனக்கு சரி சாரி சாரி என்ன பேசிட்டு இருக்க உட்கார்ந்துகிட்டு ஒன்னும் பேசல அப்படிக்கா போ சும்மா ஒரு மாதிரி இருக்குன்னு கூப்பிட்டு ஒரு மாதிரிக்குன்னா அப்படிக்கா ஒரு மாதிரி இருக்கு மயிர்ல இருக்குது எப்பயா கொண்டு தானே கூப்பிடுறேன் எப்ப பாரு இப்படிதான் மூஞ்சி சுருக்கிட்டு இருக்க என்ன கத்திக்கிட்டு இருக்க நைட்ல இதுக்குடி அடிக்கிற இப்போ டக்கு டக்குன்னு நைட்ல சும்மா நோய் கத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க ஏய் அப்படி நவுருன்னு நான் டென்ஷன் ஏத்திக்கிட்டு இருக்காது நவுரு கெஷி நான் கிஸ் கொடுத்தா நீ நவுருன்னு நான் ஒரு நிமிஷம் நவுரு ஓரம் பண்ணிட்டு இருக்கேன் நவுருன்னு கத்த வைக்காத நைட்ல நான் எங்க கத்த வச்சு நவுருன்னு நவுறேன் நவுரு சரி நவுறேன் இப்ப எது கத்துற எது கத்துற எது கத்துற ஏன் கத்துற அங்கதான் இருக்காங்க யாரு இருக்காங்க தெரியுதுல நவுரு அப்படிக்கா நவுரு கொஞ்ச நாளைக்கு இப்படியே இருன்ற நல்லா நவுறேன் உனக்கு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் உட்காந்துக்கிட்டே மென்டல் கேட்ல உனக்கு புச்சிச்சா என்ன ஓரம் தலை வலிக்குது நவுறுனா கத்தாதன்னு சொன்னா இல்லையா கத்தாதன்னு சொன்னா இல்லையா கத்தாதன்னு இல்லையா கத்தாதன்னு சொன்னா இல்லையா கத்தாத எது கத்துற தூங்கி தானே இருக்காங்க நீ எது கத்துற எது கத்துற எதுக்கு இப்ப கத்துற இப்ப எது கத்துறன்னு இப்ப எது கத்துற இப்ப எது கத்துற எது கத்துற எது கத்துற எதுக்கு கத்துற எதுக்கு கத்துற எதுக்கு கத்துற ஏந்திரேன் அப்படி உட்கார்ந்து பேசேன் அப்படி உட்கார்ந்து பேச எது கத்துற பொறுமையா பேச தெரியாது டீசன்ட் என்னன்னு தெரியுமா உனக்கு தெரியாதா இப்ப என்ன பண்ண நானு ரொம்ப நாள் ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க ஓவரா பண்ணிட்டு இருக்க கூடாது சும்மா சீன் மை நவுரே குட்டி இச்சி நவுரு நவுரு அப்படிக்கா ஆனா ரொம்ப பண்ற இப்பெல்லாம் நீ ஏனே தெரியல எனக்கு தெரிஞ்சு நீ என்னை வெறுத்துட்டேன்னு நினைக்கிறேன் ஆமா ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் இல்லை இப்போ நீ தூக்கம் வருது சும்மா நோய் தையல் போட்டுட்டு இருக்கு அப்படி போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க முத்தம் தானே கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா எங்கன்னா அப்படியே கத்துற அவங்க தூங்கி தானே இருக்காங்க எனக்கு என்னடி என்னால கண்ட்ரோல் பண்ண கையட ஃபர்ஸ்ட் நீ எடுக்க முடியாது என்ன பண்ணுவேன் சும்மா எல்லா லைட்டும் போட்டு நீ இன்ச பத்திக்கிட்டு தலைவலி எனக்கு உன்னால இப்ப தலைவலிக்குது குட்டி நவுரியா யாருடி சரி கை கொத்துக்குவா என்ன இப்படிலாம் பண்றீங்க நவுருன்ன சரி அம்மா சரி குத்துற எல்லாம் போ எனக்கு வயிறு வலிக்குது குட்டி நவுரு குட்டி அப்பா சாவடிக்கிற காலு கையெல்லாம் அமைக்க வருவா சரி எந்திரி முத்தம் கொடுக்க கூட விட மாட்டேங்கிற ரொம்ப நாள் கழிச்சு தானே இன்னைக்கு தானே வந்துருக்கேன் எப்பா நீ நவுருனா நவுருனா எப்படி எனக்கு காலு கையெல்லாம் வலிது எடுக்குது எந்திரி வா என்ன இப்படி பண்ற எப்ப பாரு இந்த மாதிரி இருக்கா அப்ப என்ன தவிர வேற எது கத்துற எது கத்துற என்ன தவிர வேற எதுக்கு கூட வர மாட்டேங்கிறா எதுக்கு அடிக்கிற இப்ப நீ எது கத்துற எது கத்துற இப்ப எது கத்துற இப்ப நீ என்ன தவிர வேற யாராவது மனசுல வச்சுட்டு இருக்கியா அதனாலதான் வர மாட்டேங்கிறியா அதனாலதான் வர மாட்டேங்கியான்னு கேட்டேன் அப்ப நீ வரலன்னா என்ன ரீசன் நவுரு அப்படிக்கா நவுரு ஏலியா நான் நவுற முடியாது என்ன பண்ணுவேன் நவுரு ஏலியா அப்ப எதுக்கு நீ இப்படிலாம் நடந்துக்கிறேன் உங்க என்ன சொன்ன நான் இப்போ என்ன தப்பா நடந்துக்கிட்டேன் சும்மா எல்லாம் நானும் பாத்துட்டே தான் இருக்கேன் இந்த மாதிரிலாம் நீ இப்ப எனக்கு முத்தம் கொடுக்க கூட மாட்டேன்ற இப்ப எதுக்கு கத்துற கத்துற நீ கத்துற தாண்டி சத்தமா நான் பேசிட்டு தூங்குறாங்க என்ன யாரு எப்படி போனா எனக்கு என்னடி நான் சொல்றது உனக்கு ஃபர்ஸ்ட் புரியுதா நான் இப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் டிஸ்டர்ப் பண்ணிட்டே தானே எங்க வீட்டுக்கு கிளம்பி நான் போய் நேர்ந்துருவேன் கட்டி பிடிக்க மாட்டேன் எனக்கு சத்தியமா என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா எங்க வீட்டுக்கு கிளம்பி போய் நேர்ந்துருவேன் என்ன டிஸ்டர்ப் பண்ணா எங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருந்தேன் சும்மா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானும் கத்தாதன்றாங்க கத்திக்கிட்டே இருக்க சும்மா தூங்குற நேரத்துல உட்காந்து பேய் மாதிரி உட்காந்து சும்மா எல்லாம் லைட்டை போடு
அப்படிக்கா நான் ஒரு கத்தை எத்தனை வாட்டி உனக்கு சொல்றேன். இப்போ என்ன உனக்கு ஒரு டீசெண்டா பேச தெரியாதா? கேவலமா பேசிக்கிட்டு இருக்க உட்காந்துக்கிட்டு. நம்ம 2 பேரும் தானே தனியாக இருக்கோம், அப்புறம் என்ன? அது பொறுமையா பேசணும். நீ பேனுங்களா கத்தக்கூடாதீங்க உட்காந்து. என்ன இப்போ பேன் என்ன கத்துனேன்? சரியா? இங்க ஒண்ணு நீ மட்டும் இல்ல. இதுதானே கொண்டு ரொம்ப பண்ணிட்டு இருக்கேன். சரி வந்துச்சு. நவுருன்னு குட்டி, தயவு செஞ்சு நவுறேன். எனக்கு இரிட்டேட்டிங்கா வந்து நவுறேன். ஒருத்தவங்க வீட்டுல இருக்காங்கன்னா லூசு மாதிரி நவுறு நவுறு நவுறு. எனக்கு வாய் என்னத்துக்கு நீ அடிக்கிற? ஓ எனக்கு தெரிஞ்சிச்சு, அப்போ உனக்கே எனக்கு பிடிக்கல தெரியுது. இதுலேயே தெரியுது நீ எவ்வளோ நான் வெயிட் பண்ணுறேன்னு. சரியா? ரொம்ப வெயிட் பண்ணுறேன் எனக்கு தெரியுது. இது அதுக்கப்புறம் தொட மாட்டேன். சரியா? எனக்கு தெரியுது உன்னை பற்றி. சரி தெரிஞ்சிச்சு போ. நான் தான் பைத்தியம் வாங்கி உன்னை நினச்சிக்கிட்டு இருக்கேன் போல. ஒரு முத்த கொடுக்க வந்தா கூட ஓவரா வெயிட் பண்ணுறேன். எனக்கு தெரியுது இப்போதான். முத்தம் தானே நீ கொடுக்குறேன். இது கத்திட்டு கிடக்கு. இப்ப நீ கத்தாதான். இப்பதான் சொல்றேன், மறுபடியும் நீ கத்திட்டு ஏதாவது பேசுற. நான் சொல்லிக்கிட்டே இருக்க, ஒரு வாட்டி சொல்லிட்டே இருக்கா. எங்க வீட்டுல நான் கால் பண்ண கிளம்புறேன். தள்ளு. சரி தள்ளு, நான் ரேபிட்டோ புக் பண்ணி கிளம்புறேன். தள்ளு. நான் என் போன் எங்க? என் போன் எடு. அங்க என் போன் எடு. என் போன் எடு. நவுறேன் நான் ரேபிட்டோ புக் பண்ணி நவுறு. கிளம்புன்றேன். அங்க இப்ப எல்லாம் வந்திருக்காங்க. லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க. கொஞ்சமாச்சும் உன் மேனஸ் ஏதாச்சும் இருக்கா? பாத்ரூம் நீங்க தானே ஏந்து வந்தாங்க. நம்ம நவுருன்னு ஏன்னா வருவாங்க. ஏன்னா வருவாங்க நவுரு. டீசெண்டா தான் சொல்ற, கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு தானே இருக்கேன். நவுறேன். உன் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. நவுறேன். எதுக்கு இந்த மாதிரி ஒரு முத்தம் கொடுத்து நான் கிளம்பிடுறேன். குட்டி நவுருன்னு சொன்னேன். நான் முத்தம் கொடுக்குறேன். என்ன வாங்கிப்போம் நவுரு. என்ன இப்போ ஓவரா பண்ற? நீ சீன் போட்டுட்டு இருக்கீங்க. ஆமா நான் சீன் தான் போடுறேன். நவுறேன். இங்க எல்லாம் வந்திருக்காங்க, சும்மா இங்க உட்காந்து நீ சீன் போட்டுட்டு இருக்கா. சரியா? எந்தெந்த நேரத்துல என்னடா பண்ண ஒரு மேனஸ் டீசென்ட் நவுரு நான் பண்ணுவேன். என்ன பண்ற உனக்கு இப்போ? பார்த்தாலே எரிச்சலா தான். நான் பண்ணுவேன். என்னோட பெட்ரூம் இது. என் பெட்ஷீட் எத்தனா கத்துவேன் இப்ப நானு. எதுக்கு நாய் மாதிரி கத்திட்டு கிடக்குறேன்? நவுரு குட்டியே. நீ போய் அப்படிக்கா. சும்மா பார்த்து நிற்க மாட்டேன். பத்து தானே இருக்காங்க, எது கத்த வைக்கிற? அப்படிக்கா நேரத்துக்கு ஏன் ஏந்திருப்பாங்க. உனக்கு மரியாதையே கிடையாது. என்ன கத்துறேன்? ஆனா பாத்துட்டு இப்ப பாரு என்ன பண்ண அவங்கலாம் வருவாங்க பாத்துக்கிட்டே. சும்மா இது கிஸ் பிராங்க். கிஸ் பண்ணு. கிஸ் பிராங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எந்திரி. நான் வீட்டுக்கே போறேன். தள்ள வசனி தள்ள மூச்சான். தள்ள வசனி நீ தள்ளு. ஃபர்ஸ்ட் தள்ள. கிளம்புறேன். தள்ள. தையலே பிஞ்சிச்சு தெரியுமா? இப்போ கிஸ் பிராங்க் தானே பண்ணி. சத்தியமா தையல் பிரிஞ்சிச்சு குட்டி. ப்ராமிஸா பிரிஞ்சிச்சு. காட்டு. அம்மா இங்க பாரு. நவுரு சொல்லிட்டு தையலே பிரிஞ்சிருச்சு சொல்லி. இது மேல உன் மரியாதையே கிடையாது. இப்ப எதுக்கு நீ அடிச்ச? தையலே பிரிஞ்சிருச்சு. உன்னால கத்தி. இப்ப நான் பாக்க தானே அந்த பழம். பாரு. சாரி. எதுக்கு நீ இப்ப பலார்னு நடிச்சேன்? நான் சும்மா பிராங்க் தாண்டி எடுத்தேன். நவுரு எல்லாம் தூங்குறாங்க. நீ ஆனா ரொம்ப ஓவர் கேவலமா பண்றீங்க. இது சும்மா அப்படியே ரொமான்டிக்கா சும்மா அப்படியே. சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எடு நிறைய பேர் எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி அதனால தான் பண்ணேன். எனக்கே அந்த மாதிரி தப்பா நடப்பேன். சும்மா கிஸ் பிராங்க் தாண்டி பண்ண வந்தேன். நைட்ல தூங்குற டைம்ல உனக்கு இரிட்டேட்டிங் ஆகும்னு சொல்லிட்டு தானே எடுக்க வந்தேன். எடுக்கவோ நான் உங்களுக்கு தெரியாத இந்த மாதிரிலாம் நான் பண்ணவே மாட்டேன். சரி சும்மா இரிட்டேட்டிங் ஆகும்னு சொல்லிட்டு தான் எடுத்தேனே மெயினா. இப்ப எதுக்கு அது ஒரு விளையாட்டுக்கு தானே நான் பண்ண பிராங்க் தானே எடுத்தேன். தையல் எனக்கு இப்ப பிரிஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? சுடு தையல் பிரியறதுலாம் நல்லா தானே விடு. பலான்னு அடிச்சுட்டா அதுன்னு. நான் உன்னை அடிச்சனா? இப்ப நீ அடிக்கல. நீ என்ன போட்டு எவ்வளவு டார்ச்சர். நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அறிவுன்னு உனக்கு இருக்குது. நான் பிராங்க்கு தான் உன்னை நான் கிட்ட வந்து முத்தம் கொடுக்கலாம் வந்தேன். பொறுமையா பேசணும் குட்டி. நீ பண்றது எனக்கு
பிடிக்கல நீ பண்றது சீரியஸா prank தான் எடுத்தாங்க ஒரு பாரு. லூசு கிட்ட கேமரா அங்க இருக்கு என் பாரு. கையன் இருக்கு அப்படி பண்றேன் சரி சாரி சரி மொத்தம் சரி மொத்தம் பிராங்க் தாண்டி எடுக்க வந்தேன். சரி விரி எந்திரிச்சு வா விரி கொடுக்கலாம் கேமரா. எனக்கு என்னடி ஆசை நம்மளாம் ரொமான்டிக்காக எடுக்கணும் தாண்டி வந்தேன். அடிக்கிற அடி போட்டு சாரி கைஸ் ரொம்ப கோவப்படுறாங்க மேடம். ஸோ நம்ம வந்து ரேங்க் ஒரு வழியாக எடுத்துட்டோம். ஸோ என்னன்னா ரொம்ப நேரம் கொண்டு போகலான்னு பார்க்குறேன். பலான்னு அடிக்கிறா. நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ அடி வாங்கிலாம் அந்த ப்ராங்க் எடுத்தேன். நீ சுத்தமாக அதுவும் இல்லாமல் வந்து மெயினாக ஏன்னா அவங்க அக்கா வேறு அங்கே படுத்துருக்காங்களா அந்த ரூமில் இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ரூமில் நான் வீடியோ எடுத்துகிட்டு இல்லை அவள் கத்தலா வேற லபான்னு எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் நைட்டில் அப்படின்ட்டு. நான் வேணுமெல்லாம் பண்ண ப்ராங்க் ரெண்டு இருக்கு அங்க அப்போ நான் ப்ராங்க்கு தான் பாருங்க கோச்சிக்கு பேச மாட்டேன்டா. என்னங்க யாரை நான் கிஸ் பண்ணதை விட தப்பா கிஸ் ப்ராங்க் எடுத்தது கோவப்படுறாங்க. நீங்கள் எல்லாம் கேட்டுகிட்டே இருந்தீங்கனால தான் அந்த வீடியோ கூட நான் எடுத்தேன். நிறைய பேர் வந்து ஏஞ்சல் ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகிற மாதிரி எதாவது பண்ணு அப்படின்னா. ஸோ இந்த டைமில் வந்து இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பண்ணாதான் ரொம்ப அவளுக்கு இந்த கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்குறதெல்லாம் சீரியஸாகவே ரொம்ப வந்து கோவம் வரும். ஸோ அதை பண்ணால் தான் ரொம்ப கோவம் வரும்ன்றதான் நான் பண்ணேன். ஸோ சரிவா பப்ளிக் என்னோடய ஃபேமிலிக்காகச்சும் முத்தம் ஒன்று குடுறி அடின்னு அடிச்சுவிட்டு முத்தம் கூட கொடுக்க மாட்டேங்க. எஸ்கேப் ஆகிட்டா பாருங்க. ஐயோ ஐயோ கஷ்டப்பட்டு ராத்திரியில் எடுத்தேங்க. சரி ஓகே இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். அவங்க கோச்சிட்டு அப்படியே திரும்பிட்டாங்க. அப்புறம்லாம் மறுபடியும் வந்து முத்தம் கொடுப்பேன். மறுபடியும் கத்த வைக்காத. அவங்க பசங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும். எதுக்கு முடிக்கலாம் முடிய ஏன் முடிக்க தெரியாதா உனக்கு? முடிக்க தெரியாதுன்னா உன்னை கேட்டுட்டு சரி விட எதுவும் பண்ணாது. சரி லாஸ்ட்டு முடிக்கிறேன். நான் ஊருன்னு சொன்னேன். உனக்கு ஒரு வாட்டி தான் குட்டி நான் சொல்லுவேன். நான் ஊரு குட்டி முத்தமே கொடுக்கல. எப்படி பண்றா பாருங்க. சும்மா ஆக்ஷன் தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே நடிக்கிறோம். இரிட்டேட்டிங் ஆகும் அப்படி. ஓகே காய்ஸ் இந்த வீடியோ இதோட நான் முடிச்சிருக்கேன். எப்படி இருந்துச்சுட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே நம்ம வீடியோக்கு எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் தரமான வீடியோஸ்லாம் வரும். சப்போர்ட் பண்ணுங்க. இது ஒரு ப்ராங்க் தான். ஸோ யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் நான் கிடையாது. சும்மா ட்ரை பண்ணேன் அவ்வளோதான். ரொம்ப சொதப்பிட்டேன். நம்ம அம்மா கோச்சிக்கிறாங்க. ஆகுனா என்ன பண்ணுறது. சரி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் தரமான வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை. லவ் யூ கைஸ்.